ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங். ஊருக்கு வந்தாச்சு, கற்றுக்கிடுங்க, சாப்பிட்டாச்சு. என்ன செய்ய எங்கள் அம்மா பப்பாளி வெட்டிட்டு இருக்கு. அப்போ வந்து எனக்கு எங்கள் அம்மா பப்பாளி வெட்டிட்டு இருக்குது. எனக்கு தெரியாது, நான் கேஷுவலாக வரேன். அப்படிதானே கழுவணும். என்ன இருக்குது தண்ணி. ஹைஜீன் இஸ் மஸ்ட்டு. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க கழுவாமல் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. மேனி பளபளக்க, குடல் புண்கள் அழிய, விரும்பி உண்ணுவீர் பப்பாளி. பப்பாளி இது வந்து வித்து இருக்கு பார்த்தீங்களா, இந்த சீடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நாட்டு பப்பாளி. சரியா, எங்கள் அண்ணனுக்கு விலையில் உள்ளது. பப்பாயோட பொட்டானிக்கல் நேம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கேரிக்கா பப்பாயா. இன்னொரு பயாலஜி சொல்லி தரட்டா, என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த பப்பாளி பழத்தை வந்து டயோசியஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பப்பாளிக்கு வந்து இப்போ வந்து சாப்பிட்ட மெத்தடுக்கு இப்போ தான் இறங்கணும். பப்பாளியில் ஆண் பப்பாளி மரம், பெண் பப்பாளி மரம்னு தனியாக உண்டு. எப்படி மேல் அண்டு ஃபீமேல் எப்படி தனியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மர வகை தாவர வகையை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயோசியஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அப்போ வந்து பப்பாயா என்னது டயோசியஸ். ஓகேவா? போதும், அப்படியே காமிச்சிட்டு இருக்கா. என்ன ஆகும், என்ன 10 நாள் மிஸ் பண்ணியாமா? ஆமாம், மிஸ் பண்ண. அதை எதுக்கிட்ட இவ்வளோ சிரிச்சிட்டு சொல்லு. பைத்தியக்காரி. சரிப்பா, எல்லாரும் மருங்க மக்களை சாப்பிடுவோம். சரியா, ஒரு துணி துவைக்கல, என் ரூமை தூக்கல, ஒன்றும் செய்யல. ஒன்றும் செய்ய முடியாதா, நீயே செய். 10 நாளா என்ன செஞ்சுட்டு இருந்தான்னு கேட்டா என்னால முடியாது. சரியா மக்களே, நீ என்னால முடியாதுன்னு என்கிட்ட சொல்லு. அவிகிட்ட சொல்லுங்க, அவி வீட்டே போய் தூக்க போறா. நீ அவியிட்ட சொல்லியா? எல்லாத்தையும் ஏறிட்டா பார்த்துடுங்க. ஓகேங்க. யார் யாரெல்லாம் பப்பாளி பிடிக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் ஒரு டைலாக் சொல்லுங்க, எல்லாரும் வாங்க பப்பாளி தாரோன்னு. எல்லாரும் வரங்க மக்களே, நான் தாரேன். சரியா, ஓகேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.